Friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம இந்த வாரத்துக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்குறோம். இதில் 2 பைல் வைக்க போகிறேன். பைல் நம்பர் 1க்கு பைரட் கிறிஸ்டல், பைல் நம்பர் 2க்கு ஜேட் கிறிஸ்டல் இருக்குது. ஸ்க்ரீனில் அந்த நம்பரோடு அங்கே வச்சுருக்கேன் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு எது ரெசனேட் ஆகுதோ சூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? இந்த ரீடிங் பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களோட காடஸ்க்கு நீங்கள் தேங்க் பண்ணுங்கள், ஏஞ்சலுக்கு தேங்க் பண்ணுங்கள். நான் இப்போ மைக்கேல் ஏஞ்சலோட பிளெஸிங்ஸில் எடுக்க போகிறேன். ஓகேவா? என்னோட மைக்கேல் ஏஞ்சலுக்கு தேங்க்யூ சொல்கிறேன். நீங்கள் என்ன காடை ப்ரே பண்ணுறீங்களோ நீங்கள் அவரை நினச்சிக்கோங்க. ஓகேவா? நீங்கள் குலதெய்வ வழிபாடு தான் பண்ணுறேன்னா அவங்கள நினச்சிக்கோங்க. ஓகே, சரி. வந்தோடனே விழுறாங்க. என்னப்பா எடுக்கும் போதே விழுறாங்க. மைக்கேல் ஏஞ்சல் ஓடி வந்துட்டார். தேங்க்யூப்பா. பைல்வான் சூஸ் பண்ணவங்களுக்கு ஏஞ்சல் என்ன சொல்கிறார் இந்த வாரம்? ஓகே, இந்த பிளெஸிங்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைனான்ஸ், ஜாப், கேரியர், ஹெல்த் எல்லாத்துக்குமான ஒரு ப்ரிடிக்ஷனாக தான் நான் எடுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சிலருக்கு ரிலேஷன்ஷிப்பில் சொல்கிறேன், ரிலேஷன்ஷிப்பில் வரும் வாரம் கவனமாக இருக்கணும். அதாவது நீங்கள் குடும்பத்தில் கணவன் மனைவியாக இருக்கலாம், இல்லைனா மாமியார் மருமகள், இல்லைனா கசின் பிரதர் சிஸ்டர், இல்லைனா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், இல்லைனா லவ்வர்ஸ். சரியா? திடீர்னு இப்போவே கொஞ்சம் அதுக்கான சைன்லாம் உங்களுக்கு தெரியும். உங்களுக்கும் கொஞ்சம் கிளாஷ் நடந்துகிட்ருக்கும். அவங்கள நீங்கள் கண்டுக்காமல் ஃபார்வர்டாக போகணும். ஓகேவா? உங்கள் வேலையை பார்த்துக்கிட்டு நீங்கள் டிவைன் மேலே சரி இறைவன் இருக்கார், நான் கரெக்டாக இருக்கேன், நான் எல்லாமே பர்ஃபெக்டாக, என் மேலே எந்த மிஸ்டேக்கும் இல்லை, நான் கடவுளுக்கு உண்மையாக இருக்கேன், அவ்வளோதான். உங்கள் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் நீங்கள் இருங்க. ஓகேவா? ஆனால் திடீர்னு ஒரு சம்பவம் ஏதாவது நடக்கலாம் உங்களுக்கு. இது ஒரு சிலருக்கு உங்களுக்கு ஏதாவது ஒரு வேலை வாய்ப்பில் சடனாக உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கலாம். ஃபார்வர்டாக போங்க. பழைய வேலையிலேயே இருக்கணும், பழசுலேயே இருக்கணும். இது வேலைக்காக. ஓகேவா? சில பேருக்கு ரிலேஷன்ஷிப்க்கு சொன்னேன், இப்போது வேலைக்காக சொல்கிறேன். அந்த வேலை உங்களுக்கு ரொம்ப இப்போ இருக்கிற அந்த வேலையை விட ஒரு சிலர் வேலையை விட்டுட்டு தேடிட்டு இருப்பீங்க. சடனாக அந்த வேலை உங்களுக்கு நடக்கும். இந்த வரும் வாரம் ஒரு இடத்துல இருந்து திடீர்னு இன்டர்வியூ கூப்பிடுவாங்க, இல்லைனா ஜாப் ஆஃபர் லெட்டர் கிடைக்கும். அது உங்களுக்கு ரொம்ப ஃபேவரான ஒரு ஜாபாக இருக்கும். அந்த ஜாபில் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங் ஸ்டெபிலிட்டி கொடுக்குமா, இதுலேருந்து நல்லா க்ரோத்திங் கிடைக்குமா, உங்களுக்குன்னு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க. ஏன்னா நிறைய பேருக்கு இதில் அவேர்னஸ் இல்லை. ஒரு ஜாபும் ஒரு இறைவன் உங்களுக்காக ஒரு டிவைன் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இந்த பிள்ளைக்கு கொண்டு போய் கொடுத்தா இது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஆனால் சில பேர் அதோட ஒருத்து தெரியாமல் அதை வீண் பண்ணுறீங்க. ஏன்னா உங்களோட பாஸ்ட் ரெக்கார்டு ஏதாவது நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா அங்கே அது ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்லாம் இருந்தால் கொஞ்சம் கிளாரிட்டி எடுத்துக்கிட்டு மூவ் ஆன் பண்ணுங்கள். சில பேருக்கு நியூ லைஃப் அமையும், என்கேஜ்மெண்ட் அந்த மாதிரி நீங்கள் வரன் பார்த்துட்டு வரீங்க, நல்ல லைஃப் பார்ட்னர் வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் வரன் பார்க்குறீங்க அப்படின்னா அதை திருமணம் பேசி முடிக்கிற மாதிரி வருகின்ற வாரம் இருக்கலாம் உங்களுக்கு. ஒரு சிலர் நீங்கள் இந்த விஷயம் பண்ணுறவங்க ஒரு சிலர் செகண்ட் லைஃபாக இருக்கும். நீங்கள் மேரேஜ் ஆகிட்டு ஃபர்ஸ்ட் லைஃப் உங்களுக்கு சரியில்லைன்னு சொல்லிட்டு வெளியில் வந்திருப்பீங்க. அது மாதிரி விடோவாக இருக்கலாம், இல்லைனா கணவனை இழந்தவர்கள் நீங்கள் பார்க்குறீங்க. ஒரு சிலர் உங்களுக்கு இந்த வரும் வாரத்தில் எனக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்டெபிளான ஒரு அதாவது ஃபைனான்ஷியல் அந்த விஷயத்தில் ஒரு ஸ்டெபிலிட்டி கிடைக்குமா, ஃபைனான்ஷியல் அதில் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்ருக்கீங்க ஏஞ்சல்கிட்ட. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, சில பேர் அந்த ஃபீமேல் எனர்ஜி ஒரு மல்டிபிள் ஆக்சஸ் உங்களுக்கு எப்பவுமே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு ஜக்லிங்லேயே இருக்கீங்க. எதுலேயுமே ஒரு விஷயத்த பண்ணுறீங்களா அதில் மட்டும் ஃபோக்கஸாக இருங்க. இல்லை எந்த விஷயம் பண்ணுறீங்களோ அந்த விஷயத்த நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக எடுத்து பண்ணணும். கடமைக்கு பண்ணுறது, ஏனோ தானோன்னு பண்ணிட்டு போகிறது அப்படிலாம் செஞ்சிங்கன்னா அது கொஞ்சம் நீங்கள் அதுலேருந்து ரிசல்ட் எடுக்கிறது கஷ்டமாக இருக்கும். சரியா? ஹீலிங் உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படுது. என் ஃபேஸ்லேயே ஸோ இது நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா, கொஞ்சம் உங்ககிட்ட இருக்க அந்த கோபதாபங்கள் தான் இதுக்கெல்லாம் ரொம்ப காரணமாக இருக்கும். சரியா? இது ஒரு சிலர் இந்த எமோஷ்னல் லாக் இதெல்லாம் ஓரளவுக்கு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிட்டு நீங்கள் மேனேஜ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. நான் இந்த வரும் வாரம் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் எதுலையுமே ஜட்ஜிங் ஆக மாட்டேன். நான் ஸ்ட்ராங்காக இருப்பேன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வரும் வாரம்
கொஞ்சம் உங்களோட வார்த்தையில் கவனமாக இருக்கணும். ஒரு சிலருக்கு சொல்கிறேன், ஒரு சிலர் வந்து நீங்கள் ஃபைனான்ஸ் சம்மந்தமான விஷயம், மணி ரிலேட்டடான விஷயத்தில் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஒரே நேரத்தில் பல விஷயங்களுக்கு வந்து மணி கொடுக்கறது வாங்குறது அப்படிலாம் இருந்தால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனமாக கையாளணும். ஓகேவா? வரும் வாரம் வந்து உங்களுக்கு மூன் எனர்ஜி பவர் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால என்ன பண்ணுவீங்கன்னா, உங்களை அறியாமையே உங்களோட கோபதாபத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாது. உங்கள் இன்னொரு வாய்ஸ் உங்களுக்கு அதாவது என்ன உள்ளுணர்வு சொல்லுவோம் இல்லையா, இன்ட்யூஷன் ரொம்ப கொஞ்சம் வீக்காக இருக்குது. அதனால் எப்போவுமே வந்து ஒரு ஒரு லெவலில் வந்து மனதை வந்து மெயின்டைன் பண்ண தெரியாது. டக்குன்னு ரியாக்ட் பண்ணுவீங்க, டக்குன்னு வந்து எமோஷ்னல் ஆவீங்க, திடீர்னு சோககீதம், திடீர்னு ரொம்ப ஹாப்பி ஆகிடுவீங்க. காலையில் ஒரு மைண்ட் செட்டில் இருப்பீங்க, மதியானத்துக்குள்ளே வேறு மாதிரி ரியாக்ட் பண்ணுவீங்க, கோவப்படுவீங்க. உங்களை சுற்றி இருக்கிற சில நபர்ஸ், அதாவது நெய்பர்ஸாக இருக்கலாம், இல்லைன்னா நண்பர்கள், இல்லைன்னா நண்பிகள், இல்லைன்னா லவ்வர்ஸு, நீங்கள் வந்து ஒரு திருமணமானவங்க அப்படின்னா கணவன் மனைவியாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்குள்ள சில வாக்குவாதங்கள் ஏற்படுறதுக்கும், அடிக்கடி வந்து உங்களை வந்து உங்கள் நபர் வந்து இந்த செல்லம் கொஞ்சம் டென்ஷனாக இருக்குது, கொஞ்சம் டென்ஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட வரலாம். சரியா? அதனால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அவங்க பேசுகிறாங்கன்னா அவங்க பேசுறதுக்கு என்ன காரணம், நம்மளும் வந்து அவங்களுக்கு ஈக்குவலாக நீங்கள் நிற்காதீங்க. நின்னீங்கன்னா அவங்க எனர்ஜி தான் வேஸ்ட் ஆகும். ஓகேவா? சில பேருக்கு வந்து குடும்பத்தில் ஒற்றுமை, ஃபேமிலியோட ஒரு ட்ரிப்பு போகிறது, ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுறது, குழந்தைகளோட ஒரு நல்ல நட்புறவாக இருக்கிறது, பசங்க உங்களை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க, குடும்பத்தில் ஒரு நல்ல நிகழ்ச்சிகள்லாம் நடக்கும், அதாவது ஃபங்க்ஷன் சம்திங். ஓகேவா? ஸோ உங்களோட பிள்ளைகள் நல்ல பேர் எடுத்து கொடுப்பாங்க, அவங்கள நினச்சி நீங்கள் ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்க போகிறீங்க இந்த வாரம். குடும்பத்தில் ஒற்றுமை நன்றாக இருக்கிறது, இது ஒரு சிலருக்கு. ஓகேவா? ஒரு சிலர் ஃபீமேல் எனர்ஜி இருக்கீங்க. உங்கள் நபருக்கும் உங்களுக்கும் நடுவில் ஒரு மதர் கேரக்டரில் இருக்கிற ஒரு கசின்னால உங்கள் ஃபேமிலிக்குள்ள ஒரு தேர்ட் பார்ட்டி அவங்களோட அந்த ப்ராப்பர்ட்டி, உங்களோட அந்த இதெல்லாம் வந்து தன்னோட இது பண்ணிக்கணும், அந்த மாதிரி ஏதோ சம்திங் உங்ககிட்ட இருந்து பறிக்கணும்னு நினச்சி ஒரு தேர்ட் பார்ட்டியாக அவங்க வந்து உங்களுக்குள்ளே இருக்கலாம். ஓகேவா? இது ஒரு சிலருக்கு வருது. ஒரு சிலர் கொஞ்சம் வந்து உங்களோட ஒர்க்கில் கவனமாக இருக்கணும். ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, இல்லை ஒர்க் பிளேஸில் ஒரு நபர் ஒரு ஹெட்டு மாதிரி இருக்கக்கூடியவர் ரொம்ப அன்பாக கனிவாக இருப்பாங்க. ஆனால் அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு வரும், உங்களை வந்து கஷ்டப்படுத்துகிற மாதிரி. ஓகேவா? அவங்கக்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருங்க. மேபி ப்ரப்போசல் மாதிரி இருக்கலாம். எஸ், உங்களை அப்டேட் பண்ணிக்கணும். நீங்கள் தொடர்ந்து அந்த மாதிரி ஒன்று இதில் போகாதீங்க. அது உங்களுக்கு சரியான ரிலேஷன்ஷிப் இல்லைன்னு நினைக்கிறேன். அது வந்து உங்களுக்கு ஃபேக்கான உறவு. ஓகேவா? ஆனால் அது வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னாலும் சரி, இல்லை ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்கன்னாலும் சரி, அவங்க வந்து உங்களுக்கு ரொம்ப கைண்டான பர்சன் அப்படி இப்படி சொல்லி உங்களுக்கு மன வருத்தம் கொடுப்பாங்க, உங்களை வேதனைப்படுத்துவாங்க. உங்களை நீங்கள் அப்டேட் பண்ணிக்கணும். இதுலேருந்து, இந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து வெளியில் வாங்க. ஏன்னா எல்லாமே ஓரளவுக்கு நீங்கள்லாம் வந்து ரொம்ப மெச்சூரிட்டியான பர்சனாக தான் இருப்பீங்க. உங்களுக்கு நீங்கள் 4 பேருக்கு அட்வைஸ் கொடுக்குற அளவுக்கு தான் நீங்கள் ஒரு வெல் செட்டில்டான ஒரு ஃபேமிலி எல்லாம் இருக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. சரியா? இன்னும் இதை பற்றி ஏதாவது டெப்த்தாக தெரியணுன்னா ஒரு கன்சல்டேஷன் வேணால் கூட பண்ணிக்கோங்க. ஓகே? சரியான டைரக்ஷன் போங்க. ஓகே, பைல் 1க்கு நிறைய நேரம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, இப்போ நம்ம பைல் 2க்கு பார்க்கலாமா? பைல் 2 சூஸ் பண்ண மக்களே, ஏஞ்சல் மைக்கேல் ஏஞ்சலுக்கு ஒரு தேங்க் பண்ணுங்க. நீங்கள் வேறு என்ன காட் நீங்கள் ப்ரே பண்ணுறீங்களோ அவங்களுக்கு தேங்க் பண்ணலாம். அவங்க மைக்கேல் ஏஞ்சல் மூலமாக உங்களுக்கு இந்த வாரத்துக்கான மெசேஜ். இது வந்து குடும்ப ஒற்றுமை, ரிலேஷன்ஷிப்பாக இருந்தால் கூட தெரிஞ்சிருது. அதே மாதிரி ரிலேஷன்ஷிப் மீன்ஸ் லவர்ஸ். ஓகேவா? லவர்ஸாக இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு அதே மாதிரி கசின், சிஸ்டர், பிரதர்ஸ், அந்த மாதிரி
உறவுகள் ரீதியான எப்படி இருக்கணும் எல்லாமே அவேர்னஸ். ஓகேவா? அதே மாதிரி ஃபைனான்ஸ், ஹெல்த், ஜாப், கேரியர் எல்லாத்துக்குமான ஒரு ப்ரிடிக்ஷன். சில பேருக்கு இன்னும் டெப்த்தாக தெரிஞ்சுக்கணுன்னா கன்சல்டேஷன் வாங்க. ஏதாவது முக்கியமான முடிவுகள் இந்த வாரம் எடுக்கிறீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனமாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் காமிக்குது. சில பேர் நோ கான்டாக்டில் இருப்பீங்க. ஒரு மேரேஜ் லைஃப்பில் இருக்கீங்க அப்படின்னாலும் கணவன் மனைவியாக சரி லவர்ஸாக இருந்தாலும் அது ஒரு டாக்ஸிக் சோல் தான். சில பேருக்கு வந்து பிளாக் மேஜிக் சம்திங் இருக்குது. இந்த பாயிண்ட்டை சூஸ் பண்ணவங்களுக்கு நீங்கள் ஆக்ஷன் எடுக்கணும். சரியா? ஃபார்வர்டாக போங்க. நீங்கள் இதுலேருந்து வெளியே வரணும்னு சொல்லி சில விஷயங்கள் பண்ணுறீங்க. ஒரு சிலர் பண்ணிட்டு இருக்கலாம், ஒரு சிலர் பண்ணாமல் இருக்கலாம். இந்த வாரம் நீங்கள் இந்த இதுலேருந்து நீங்கள் வெளில வரணும்னு சொல்கிறாரு. இது வந்து உங்கள் ஃபேமிலிக்குள்ளே அந்த தேர்ட் பார்ட்டி இருப்பாங்க. ஒரு சிலருக்கு நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல அந்த தேர்ட் பார்ட்டி ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் இருக்காங்க. இவங்க வந்து உங்கள் நபர் வந்து ரொம்ப ஒரு சிலருக்கு வந்து ரொம்ப ஹோப் கொடுக்குறவங்க அப்படி நினச்சிருக்கலாம். ஒரு சில மெயில் பார்க்குறீங்க, மெயில் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்லேருந்து நீங்கள் மூவ் ஆன் பண்ணணும்னு நினச்சிட்டு ஆக்ஷன் கூட எடுத்து ஃபார்வர்டாக போகிறீங்க. உங்களுக்கு ஹீலிங் தேவைப்படுது. சரியா? கண்டிப்பாக ஹீலிங் தேவைப்படுது. இன்னொரு நியூ லைஃப் வேணும்னு தான் கேட்குறீங்க. இந்த வாரத்தில் அதுக்கான ஸ்டெப்ஸ் எதுவும் பண்ண போகிறீங்க. இது ஒரு சிலருக்கு வருது. நடந்த விஷயங்களை நீங்கள் ஏற்றுக்கணும். நீங்கள் வந்து எப்படின்னா ஒரு சிலர் வந்து நான் சொல்கிறது தான் சட்டம், நான் தான் ராஜா, நான் என்ன சொல்லணும்னா நீ கேளு, அந்த மாதிரி கொஞ்சம் அந்த மாதிரி வரும் வாரத்தில் நீங்கள் பிஹேவ் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. உங்களோட கோபதாபங்களை கொஞ்சம் நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணணும். நடந்த விஷயங்கள் டிவைன் கிட்ட எனக்கே எப்படி நடக்குது, நான் ஏன் இவ்வளோ ஃபெயிலியர் பார்க்குறேன் அப்படின்னா இதுக்கு பின்னாடி சில ஃபீமேல் எனர்ஜியோட அந்த சாபம் சொல்லலாம் இல்லையா, அவங்களோட வருத்தம், துயரம் ஏதோ ஒன்று இருக்குது. அதுதான் இதுக்கான காரணம். ஏன் என் லைஃப் இந்த மாதிரி இருக்குது அப்படின்ட்டு சில மேல் எனர்ஜிக்கு. ஓகேவா? இதை நீங்கள் க்ராஸ் பண்ணி போவீங்களா அப்படின்னா அது உங்கள் கையில் தான் இருக்குது. கண்டிப்பாக இதுலேருந்து எனக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் கிடைக்குமா, இதுலேருந்து நான் அதுக்கான முயற்சிகள் ஏதோ செய்ய போகிறீங்க. எஸ், இந்த சாபத்திலிருந்து, இந்த கர்ம வினையிலேருந்து நான் வந்து என்ன ரெடியூஸ் பண்ணிக்கணும், நான் அதுலேருந்து வெளில வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ஆக்ஷன் எடுக்க போகிறீங்க. கண்டிப்பாக அது சக்ஸஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. முருகரோட பிளஸ்ஸிங்ஸ் இருக்குது. அதனால் அப்பா எஸ், உன்னோட ப்ரேயர் கேட்கப்பட்டது, நான் உனக்கு வழிகாட்டுறேன், நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணு, வா என் பின்னாடி அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வர. அவ்வளோதான் சொல்ல முடியும். பாருங்கள், இந்த கார்டு இது ரெண்டுமே எனக்கு அப்படி தான் ரெசனேட் ஆச்சு. ஓகேவா? ஸோ நீ வா, நான் இருக்கேன், வா. நீ சும்மா இப்படியே உட்காந்துட்டு ஒரு சரியான டைரக்ஷனில் நீ போயிட்டுருக்க, நீ போகிற டைரக்ஷன் கரெக்டு, நீ எடுக்கிற ஆக்ஷன் கரெக்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சிலருக்கு வந்து நல்ல வீடு அமையலாம். ஒரு சிலருக்கு வந்து குடும்பத்தில் ஒற்றுமை அமைய போது, ஒற்றுமையாக இருப்பீங்க. குடும்ப ஒற்றுமை ஸ்ட்ராங்காக ஆகும். வரும் வாரத்தில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்க போகுது. சிலருக்கு வந்து ரிலேஷன்ஷிப், அதாவது நிறைய வரன் அமையறதுக்கு நிறைய ஜாதகங்கள் வரலாம். யாரை சூஸ் பண்ணுறதுன்னு ஒரு கன்ஃபியூஷன் வரலாம் சிலங்களுக்கு. அந்த மாதிரி வந்தால் என்ன செய்யணும், ஜாதகம் சிங்கிளாக இருந்தாலும் சரி, ஓகேவா, ஒரே ஒரு வரன் தான் வந்திருக்குனாலும் கவலைப்படாதீங்க. அது உங்களுக்கு செட் ஆகுமா, மேட்ச் இல்லையான்னு தெரிஞ்சுக்கோங்க டிவைன் பாத் சேனலுக்கு வந்துட்டு. ஓகேவா? அதே மாதிரி மல்டிப்ளாக வருது ஒரே நேரத்தில், ஒரு 4-5 ஜாதகம் வந்துச்சுப்பா, யாரை வந்து மிஸ் பண்ணக்கூடாது, எல்லாம் தெரியுது அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. நான் யாரை சூஸ் பண்ணால் லைஃப் நல்லாயிருக்கும், ஒரு ஜோதிடம் போய் பார்க்கலாம், இந்த நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்துக்கு தான் மேட்ச் ஆகும், அந்த கர்மாவுக்கு தான் மேட்ச் ஆகும்னா அந்த கர்மாவே கட்டிட்டு அழுவுங்க. எனக்கு கர்ம வினையே வேணாம், என்ன நல்லபடியாக பார்த்துக்கிறேன், நல்லா ஒரு சப்போர்ட் பண்ணக்கூடிய சோலாக இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிவைன் பார்த்துக்குவாங்க. ஓகேவா?
இது ரொம்ப நான் நான் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறேன். எவ்வளோ இம்பார்ட்டன்ட் விஷயம் தெரியுமா இது? இப்போ வந்து எல்லாருமே வந்து ஜாதகம் 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 ஜாதகப்படி நமக்கு அமைஞ்சிட்டா நல்லாயிடும் அப்படின்ற ஒரு அந்த மாதிரி ஒரு இது இருக்குது, புரிதல் இருக்குது. அதுதான் தப்புங்கிறேன் நான். ஜாதகம் ஜாதகம்னு கட்டிட்டு வருவீங்க, அப்போது வந்து கர்ம வினையை நீங்களா கூப்பிடுறீங்கன்னு அர்த்தம். ஜாதகத்துலேருந்து தப்பிக்கணும். நல்ல ஒரு இப்போ ஜாதகப்படியே ஒரு சிலருக்கு வந்து நல்ல வரனாக இருந்தாலும் அந்த வரன் இப்போ இன்றைக்கி இருக்க காலகட்டம் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு ஒரு குடும்பத்தில் ஒரு புரிதல் இல்லை, அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் அவங்களுக்கான சோல்மேட் கனெக்ஷனை கூட மிஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறாங்க இல்லையா? அப்போது நீங்கள் வந்து உங்களுக்கான அந்த சோல்மேட் கனெக்ஷன் இருந்தாலும் இது வந்து பிரச்சனை இல்லாமல் எப்படி ஸ்மூகமாக போகணும், அதுக்கான வழிகளை தேடிக்கிட்டு நீங்கள் செஞ்சுட்டு நீங்கள் வந்து உங்களோட உறவை ஸ்ட்ராங் பண்ணிக்கோங்க. சரியா? திருமணம் அப்படிங்கிறது வந்து அப்பப்போ ஒரு இந்த வருஷம் ஒரு ட்ரெஸ் எடுத்து கிராண்டாக கட்டிக்கலாம், அடுத்த வருஷம் இன்னொரு ட்ரெஸ் பார்த்துக்கலாம், அப்படிலாம் நம்ம வந்து கிடையாது இல்லையா? முடியாது இல்லை. அதெல்லாம் வந்து ஹீலாகி வெளியே வரத்துக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. ஸோ அதனால் ரொம்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், ஏன்னா இந்த விஷயம் தெரியாது. நீங்கள் ஜாதகத்தை தேடிட்டு ஓடுறீங்கன்னா உங்கள் கர்மாவை தேடிட்டு நீங்களே ஓடுறீங்கன்னு அர்த்தம். ஓகே, 6ஆம் மேட்ச் இருக்கா பாருங்கள். அந்த சோல் உங்களுக்கான சோலாக இருக்கா பாருங்கள். அது மாதிரி இருந்தால் அதை வந்து அந்த பாண்டிங்கை வந்து ஸ்ட்ராங் பண்ண முடியும். வரும் வாரத்தில் சில செல்லங்கள் இப்போ பார்க்குறதுல ஒரு சிலர் கோபதாபங்களை குறைக்கணும். ரொம்ப வேகம் பதட்டம் அதெல்லாம் இருக்கக்கூடாது. ஓகேவா? சில பேர் வந்து உங்களோட ஃபேமிலிக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுப்பீங்க. அது ஃபைனான்ஷியலாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஃபைனான்ஷியல் ஸ்டெபிலிட்டி எல்லாம் இந்த வரும் வாரம் ஏற்பட போகிறது. இது சில மெயிலுக்காக சொல்கிறேன். சில ஃபீமேலுக்கு என்ன தெரியுமா, உங்கள் நபர் உங்ககிட்ட வந்து ஒரு ஸ்ட்ராங் பாண்டிங் தருவாங்க. ஒரு நல்ல ஒரு என்ன சொல்கிறதுன்னா, அந்த பர்சன்கிட்ட வந்து இந்த உறவு வந்து ஸ்ட்ராங் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த என்கேஜ்மெண்ட் வரைக்கும் கொண்டு போக போகிறீங்க. என்கேஜ்மெண்ட் நடக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது வரும் வாரம். ஓகேவா? ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் லைஃப்பில் தேர்ட் பார்ட்டி இஷ்யூஸ் வந்து இருக்குது. உங்களுக்கும் உங்கள் நபருக்கும் நடுவில் ஃப்ரெண்ட்ஷிப், அதாவது இந்த தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஷிப்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிளில் கொஞ்சம் அவேராக இருக்கணும். செயற்கை சரியில்லை சொல்லுவாங்க, எக்ஸாக்டாக சொல்ல போனோம். செயற்கை சரியில்லை, இல்லைன்னா அவங்க ஒழுங்காக இருப்பாங்க. உங்கள் நபரை கெடுக்கிறதே அந்த செயற்கை தான். அந்த மாதிரி ஒரு சிலர் நீங்கள் மெயில் பார்க்குறீங்க, உங்கள் ஃபீமேல் ரொம்ப கன்னிங்காக இருக்காங்க, ரொம்ப குரூயலாக இருக்கிறதுக்கு காரணம் சில தேர்ட் பார்ட்டி அவங்கள வந்து அவங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிளில் அவங்கள வந்து இது பண்ணுவாங்க, மோல்டிங் பண்ணுவாங்க. இது உங்களுக்கு நிறையா 3ஆவதாக வந்திருக்க சான்ஸாக கூட இருக்கலாம். இந்த ரிலேஷன்ஷிப் வந்து உங்களுக்கு செகண்ட்லாம் கிடையாது, தேர்டாக கூட வந்திருக்கும் ஒரு சிலருக்கு. ஓகேவா? ஏன் ரிலேஷன்ஷிப்பில் எனக்கு ஏன் இவ்வளோ லாஸ் ஆகிட்டாரு, நான் ஏன் இவ்வளோ அடி வாங்குறேன், எனக்கு ஏன் எதுவுமே செட் ஆகலை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. இதை வந்து ஸ்ட்ராங் பண்ண முடியல, நிறையா வந்து ஸ்டெபிள் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறீங்க. டிவைன் இந்த வருகின்ற வாரத்தில் உங்களுக்கு உங்களோட இப்போ இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை ஸ்ட்ராங் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் நீங்கள் வந்து அதுக்கான முயற்சிகள் பண்ணுவீங்க. அதை ஹோல்டிங் அந்த விஷயத்தை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், அது நல்லது தான். கண்டிப்பாக இது வந்து மாறும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஒரு சிலருக்கு இந்த வரும் வாரம் திடீர் அதிர்ஷ்டம், திடீர் பணவரவு ஏற்படுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. வேலையில் ஒரு நல்ல முன்னேற்றம், ஃபைனான்ஷியல் சப்போர்ட் உங்களுக்கு நிறையா டிவைன் கொடுக்குறாங்க, ரிசீவ் பண்ணுவீங்க. ஓகேவா? சொசைட்டிக்கு நீங்கள் ஏதாவது பண்ணுங்கள். திடீர்னு ஒரு நல்ல பணவரவு வருது, ஒரு நல்ல இதுவாகுதுன்னா உங்களை சுற்றி இருக்கிற அந்த சொசைட்டிக்கு உங்கள் கையால் ஏதாவது ஒரு கைங்கரியம், ஒரு நல்ல விஷயங்கள் பண்ணுங்கள். எதிர்பார்க்காம செய்யுங்க. நான் இதை செஞ்சுட்டு எனக்கு இவங்களுக்கு சரியாகணும், அவங்களுக்கு சரியாகணும் அப்படியெல்லாம் நீங்கள் வந்து பேரம் பேசாதீங்க. தயவு செஞ்சு இந்த பேரம் விட்டுருங்க. ஓகேவா? ஒரு ஆத்மார்த்தமாக ஒரு விஷயத்தை பண்ணுறீங்களா, அதை பண்ணுங்கள். சில பேருக்கு சடனாக வந்து ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் அமைய போகுது, லவ் ப்ரப்போசல் வரும். ஓகேவா? அது ரொம்ப ஸ்ட்ராங் சப்போர்ட் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதுக்கு நீங்கள் உங்களை ஸ்ட்ராங் பண்ணிக்கிங்க. ஏன்னா நீங்கள் ரொம்ப வீக்காக இருக்கீங்க. சம்பவம் சொல்லி ரீசெண்டாக உங்களுக்கு ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அது வந்து உங்களை நினச்சி நீங்கள் அதை நினச்சி நீங்கள் உங்களை வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆக்கிட்டு பெட் ரெஸ்ட் எடுக்கிறது சாயிராம் அந்த மாதிரி. ஸோ நீங்கள் வந்து உங்களோட ஹெல்த்தை பார்க்கணும்.
அந்த ஒரு இதனால நீங்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கீங்க, பார்த்துக்கோங்க. ஹீலிங் ஏதாவது தேவைப்படுது, மெடிடேஷன் கற்றுக்கணும் பார்த்தீங்களா, அந்த கார்டு ஃபர்ஸ்ட்டே வந்து திரும்ப வருது அந்த கார்டு. உங்களுக்கு வந்து நிறைய ட்ரீம்ஸ் வரும். டிவைன் வந்து உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி, முருகர் வந்து இல்லைன்னா கருப்பசாமி உங்களை வந்து பாதுகாக்கிற மாதிரி. ஏன்னா நீங்கள் நிறைய காயப்பட்டிருக்கீங்க, ஏமாற்றப்பட்டிருக்கீங்க. சிலருக்கு வந்து இந்த விஷயங்கள் இந்த வரும் வாரம் நடக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகேவா? ஒரு சிலருக்கு வந்து உங்களுக்கு திடீர் சேஞ்சஸ் உங்களோட லைஃப்பில் ஒருத்தர் வரப்போகிறாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் இவ்வளோ வந்து ஒரு என்ன சொல்கிறதுன்னா காயம்பட்டிருக்கீங்க இல்லையா, நீங்கள் வந்து ஹீல் ஆகணும். இல்லைனா அந்த நல்ல லைஃப்பை நீங்கள் மிஸ் பண்ணுவீங்க, நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணுவீங்க. ஏன்னா நீங்கள் நிறைய ஃபெயிலியர் பார்த்து காயம்பட்டு திராணியே இல்லாமல் இப்போ என்கிட்ட என்ன இருக்குது, என்கிட்ட உயிர் மட்டும்தான் இருக்குது, இதை தவிர நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கூட சில பேர் ரொம்ப வருத்தப்படலாம். உங்களை நீங்கள் அப்டேட் பண்ணிக்கோங்க, இதுலேருந்து மூவ் ஆன் பண்ணுங்கள், உங்களை ஹீல் பண்ணிக்கோங்க. எஸ், கம்யூனிகேஷன் இருக்குது. ஒரு சிலருக்கு வந்து பழைய வட்டாரம், பழைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேருந்து ஏதோ ஒரு ஹெல்ப் கிடைக்க போது, யாருக்காவது வந்து இந்த மாதிரி நல்ல ஒரு விஷஸ் வரப்போகுது, ஒரு நல்ல மெசேஜ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக உங்களுக்கு கிடைக்கலாம். ஓகேவா? அது உங்கள் வேலை நிமித்தமாக இருக்கலாம், இல்லைனா ரிலேஷன்ஷிப்புக்காக நீங்கள் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா, வர தேடிட்டு இருக்கீங்கன்னா அது சம்மந்தமாக கூட இருக்கலாம். சரியா? ஓகே, இந்த பைல் டு ரீடிங் ரொம்ப டெப்த்தாக லாங்காக போயிடுச்சு. இந்த ரீடிங் எப்படி இருந்தது சொல்லிட்டு கமெண்ட்டில் கண்டுபிடிக்க வச்சலங்களே. தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். சில விஷயங்கள்லாம் நான் அவங்கள்ட்ட முக்கியமான விஷயங்கள் அதெல்லாம் வாழ்க்கைக்கு, ஏன்னா லைஃப் வந்து அப்பப்போ மாற்றிக்க முடியாது இல்லையா. நல்ல லைஃப்பை அமைச்சிட்டு சந்தோஷமாக வாழுங்க. இந்த மாதிரி முக்கியமான தருணங்கள் உங்களோட ஃபேமிலிக்குள்ளே யாராவது எடுக்கிறாங்க, இல்லை உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் பண்ணுறாங்க, அவங்க ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருக்காங்கன்னா ஒரு இன்ஃபர்மேஷன் நம்மளோட சேனலில் அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. பார்த்துட்டு அவங்க கொஞ்சம் கவனமாக இருப்பாங்க இல்லையா, லைஃப்பை நல்லபடியாக அமைச்சிக்கிட்டு சந்தோஷமாக வாழ்வாங்கல்ல, அதுவே உங்களுக்கு ஒரு நல்ல உட்கர்மா. ஓகே, சரி. God bless you, Guru Charanam.